தனி வட்டி விகிதத்தில் மாதம் ஒன்றுக்கு ₹1 வீதம் 11 மாதங்களுக்கு திருப்பி செலுத்தும் வகையில் ₹10 கடனாக வழங்கப்படுகிறது எனில் இதற்கான வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலாவே சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா போடும்போது 100 இன்ட்டு SI ஈக்குவல் டு TNR/100 சொல்லி போட்டோம். அந்த 100 இந்த சைடு போட்டோம். சரி, அதனால அந்த 100 வந்து போடணும் தேவையில்லை. இப்போ இதில் ஃபார்முலா போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படியே வச்சுக்கிடலாம். தனி வட்டி இதற்கான வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி 6 கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம 6 தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. 6 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு வட்டி வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னா மாதம் ஒன்றுக்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்னா ₹1. ஏன்னா மாதம் ஒன்றுக்கு ₹1 வீதம் 11 மாதங்கள் திருப்பி செலுத்தும் வகையில் கடனாக செலுத்தப்படுகிறது கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டி வந்து ₹10 வாங்கியிருக்காரு. மாதம் ஒன்றுக்கு 11 ₹1 11 மாதத்துக்கு ₹11 கட்டுறாரு. அப்போ வட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ₹10 வாங்கி 11 மாதத்துக்கு ₹11 கட்டுறதுனால இப்போ வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1 தான் நம்மளுக்கு வட்டி. சரியா? அப்போ வட்டி வந்து எஸ்ஐங்கிற இடத்துல வந்து ₹1 போட்டுக்கிட்டேன். அசல் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ அசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா முதல் மாதம் ₹10 கட்டுறவர் அடுத்த மாதம் ₹9 இருக்கும். ₹1 கட்டி முடிச்சதுக்கப்புறம் ₹9 இருக்கும். அடுத்து ₹8 இருக்கும். அடுத்து ₹7, ₹6, ₹5, 4, 3, 2, 1, 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இதெல்லாம் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹55 வருது. அப்போ டோட்டலாக இவங்க வட்டி எவ்வளோ ரூபாய்க்கு கட்டுறாங்க அப்படின்னா ₹55 வட்டி கட்டுறாங்க. அப்போ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 55. நம்ம வாங்கின கடன் வந்து ₹10 இருக்கலாம். ஆனால் அது அந்த நம்ம தவணை முறையில் கட்டும்போது அசல் வந்து அதிகமாகும். அப்போ பார்க்கும்போது ₹55 வந்து ₹55 வாங்கியிருக்கிறதா அர்த்தம். அப்போ 55 இன்ட்டு ஒரு மாசத்துக்கு பை 12 போட்டுக்கலாம். எண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 6 கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 11 55, இங்கே 25 100ன்னு வருது. அப்போ 20 இன்ட்டு 12 வகுத்தல் 11 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 240 வகுத்தல் 11 சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இப்போ 2 11 22, மிச்சம் 1 11 11, மிச்சம் 9 இருக்கு. 9/11. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 21 9/11 தான் நமக்கு ஆன்சர்.